ஆலமுல் அர்வாஹ் நிரந்தரம் இல்லை முதலாவது. இரண்டாவது ஆலமுல் அர்ஹாம், அதுவும் நிரந்தரம் இல்லை. மூணாவது ஆலமுத் துன்யா, இதுவும் நிரந்தரம் இல்லை. நாலாவது ஆலமுல் பர்ஸஹ், கபருடைய வாழ்க்கை, இதுவும் நிரந்தரம் இல்லை. அல்லாஹ் ஐந்தாவது ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான், அதுதான் ஆலமுல் ஆஹிரா, மறுமை வாழ்க்கை. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, அழிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை. இன்பம் என்றால் அங்கே நிரந்தர இன்பம் தான் சகோதரர்களே, துன்பம் என்றால் அங்கே நிரந்தர துன்பம் தான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, நிரந்தரமான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, நான் ஆகிரத்துடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். அதை விட்டுவிட்டு உலகத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். இமாம் குர்துபி சொல்வார், அலா இன்னமத் துன்யா நவாரத்து ஐகத்தின், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் செழித்து வளரக்கூடிய ஒரு மரத்தை போல. இதஹ்தர்ர மின்ஹா ஜானிபு ஜஃப ஜானிபு, அந்த மரத்தினுடைய ஒரு பகுதி செழித்து வளர்ந்து கொண்டே செல்லும், அடுத்த பகுதி காய்ந்து வறண்டு கொண்டே செல்லும். யத்தாரு மல் ஆமாலு இல்லா ஃபஜாயிஉன் அலைஹா, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் இருக்கிறதே, ஆசைகள் இருக்கிறதே சகோதரர்களே, இதெல்லாம் பிறக்கும் போது வந்த ஆசைகள் கிடையாது, இதெல்லாம் திடீரென்று வந்த ஆசைகள். எப்படி திடீரென்று வந்ததோ திடீரென போகும். பிறக்கும் பொழுது யாராவது இந்த ஊரில், இந்த ஆண்டியாகம என்று சொல்லக்கூடிய இந்த ஊரில் சகோதரர்களே, இந்த புத்தள மாவட்டத்துடைய பிரதேசத்தில் நான் பெரும் பெரும் காணிகள் வாங்க வேண்டும், பெரும் பெரும் ஊடுகள் வாங்க வேண்டும், பெரிய பெரிய வாகனத்தில் செல்ல வேண்டும், ஏக்கர் கணக்கில் எனக்கு தென்னந்தோட்டம் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்தவர்கள் ஒருவர் கையை தூக்குங்கள். பிறக்கும் பொழுது யாரும் ஆசையோடு வரவில்லை. ஏன்? பிறக்கும் பொழுது யாருக்கும் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் இல்லாமல் பிறந்தோம் சகோதரர்களே. இந்த உலகத்தில் வந்த ஆசைகள், இமாம் குர்துபி சொல்கிறார், திடீரென்று வந்த ஆசை திடீரென பெய்த்து விடும் சகோதரர்களே. எப்பொழுது போகும் தெரியுமா? தொண்டை குழியை ரூஹ் எப்பொழுது வந்து அடையுமோ, என்றைக்கு சக்கராத் வருமோ அன்றைக்கு காணி விளங்காது, அன்றைக்கு காசி விளங்காது, அன்றைக்கு வாகனம்